எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தண்டல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸில் சைட் பகுதியில் எப்படி இந்த ஜிப்பை வந்து அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் முத பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். வர வீடியோஸும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லாஸ்ட்டாக நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது மாதிரி ஒரு ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸில் வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒன் சைடு தான் நாம் ஜிப்பு அட்டாச் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஒரு பக்கம், அதாவது இந்த பக்கம் வந்து இந்த ப்ளவுஸோட ரைட் சைடு வருது. கஸ்டமர் சாய்ஸ் தான், ரைட்டா லெஃப்டா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ஆம் ஹோல் இருக்குது இல்லையா, இது வந்து ஆம் ஹோலு. இந்த கையை ஃபினிஷ் பண்ணிட்டேன். கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு வரைக்கும் இதை நாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய இந்த ஜிப்பை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், இது கரெக்டாக இருக்குதான்னு முதல்ல நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நமக்கு கரெக்டாக அந்த சைட் ஜாயிண்ட் வருங்கிறத அளந்து நாம் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி 2 பக்கமுமே நாம் மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ஃபூட்டர் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே நாம் கரெக்டாக இதை ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது பாருங்கள். இது மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. பிரிச்சுட்டு நாம் வைக்க போகிறது இந்த சென்டரில் ஜிப்பு அட்டாச் பண்ண போகிறோம். இங்கே வைக்கும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி தலைகீழாக வச்சுக்கணும். ஓகேங்களா? உள்பக்கம் தலைகீழாக வச்சுக்கணும். தலைகீழாக வச்சுட்டு நமக்கு கீழே வரைக்கும் வருதா நம்மளுடைய ஜிப்பு, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம எந்த இடத்துல வரணுமோ அங்கே வந்து நாம் மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் ஏற்கனவே. ஓகேங்களா? ஓகே, இப்போது மேல் பகுதியில் நாம் எங்கே வர ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதுக்கு கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுருங்க. எவ்வளோ க்ளோஸில் முடியுமோ இந்த ஜிப்புக்கு அவ்வளோ க்ளோஸில் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இது மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இந்த லைன் போட்டிருக்கிற இடத்துல தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஜிப்புக்கு க்ளோஸ்லேயும் வரணும். இப்போ நாம் இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா நம்ம அங்கே வரைக்கும் தைச்சிட்டோம், அதனால் ஒன் சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த இடத்துல இந்த லாக்கு எங்கே வந்திருக்கோ அதே மாதிரி பெர்ஃபெக்டாக வைக்கணும். இந்த பக்கமும் அதே மாதிரி தான். இந்த ஜிப்பு வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்த ஒட்டி ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக நாம் போட்ட லைனில் தான், உங்களுக்கு லைன் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த லைனில் தான் நாம் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இங்கே மேலேயும் நாம் இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கிற இடத்துக்கு மேலே வர அந்த தையல் வந்து வரணும். ஓகேங்களா? இப்போது கீழே இவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணணுன்னா இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஓகே, இது மாதிரி நாம் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா தான் நமக்கு இங்கே வந்து கரெக்டாக வரும். இந்த இடத்த ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, நமக்கு கரெக்டாக எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி. எட்ஜில் பேக் ஸ்டிச் போட்டோம். நேர் பக்கம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணது எப்படி வந்திருக்கு அப்படின்றத. ஓகே, நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை நாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த நுனியில் எக்ஸ்ட்ரா பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த இது மாதிரி உள்பக்கமாக பரட்டி விட்டுட்டு இந்த இடத்த இது மாதிரி திருப்பி விட்டுறணும். இப்போ இன்னொரு விஷயமும் நீங்கள் பண்ணலாம், இது சில நேரம் சிரமமாக இருக்கும். இதை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை ஒரு ஸ்டிச்சிங். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இந்த ஜிப்போட நுனியை வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இதை நாம் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுறோம். இங்கேயும் நுனியில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நாம் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லி. கரெக்டாக இந்த ஜிப்பு மாற்ற இந்த இடம் மட்டும்தான் தெரியும், வேறு எந்த இடமுமே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.